பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் வசனம் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து 23 அதிகாரம் 18 வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல இருந்து சொல்லுங்க ஆமேன் என்று. ஆமாம் சாமி, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு என் உபத்திரவத்துக்கு, என் துன்பத்துக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கட்டும். இது எல்லோருக்கும் உரிய வாக்குத்தத்தம் அல்ல, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உரிய வாக்குத்தத்தம். யாரெல்லாம் இயேசு ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்களோ, முதலிடம் கொடுத்துருக்கிறாங்களோ, அவங்களுக்கு உரிய ஒரு வாக்குத்தத்தம். அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே எல்லா உபத்திரவத்திற்கும் துயரத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த வசனத்தை 2 பகுதியாக பிரிக்கலாம். முதல் பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, நிச்சயமாகவே எல்லா உபத்திரவத்துக்கும் துன்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. 2வது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அங்கே மசாலா வாங்குவீங்க, பிஸ்கட்ஸ் வாங்குவீங்க, அரிசி பருப்பு, எவ்வளவு காரியங்களை நாம் வாங்குவோம். சாப்பிட்ற சாக்லேட் பிஸ்கட்லேருந்து மருந்து மாத்திரைகளுக்கு கூட நீங்கள் அந்த கவரை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் மேனுஃபேக்சரிங் டேட் ஒன்று கொடுத்துருப்பான், அது கீழேயே எக்ஸ்பைரி டேட் ஒன்று கொடுத்துருப்பான். அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த முடியாது, அது கெட்டு போய்விடும், அதை தூக்கி குப்பையில் தான் போடணும். எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டு, ஒரு எண்டு டேட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நாம் வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு உபயோகம் இல்லை, அது தேவைப்படாது, அது கெட்டு போயிருக்கும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முடிவு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போது எல்லா பொருளுக்குமே ஒரு எண்டு டேட்டு, ஒரு முடிவு இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைக்க மாட்டாரா என்ன? அதுதான் இந்த வசனம். இந்த வசனம் ஒரு காரியத்தை நமக்கு உறுதிப்படுத்துது. எப்படி எல்லா பொருளுக்கும் ஒரு எண்ட் டேட் இருக்குதோ, எக்ஸ்பைரி டேட் இருக்குதோ, அதே போல் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய பாடுகளுக்கு, கண்ணீருக்கு ஒரு முடிவு இருக்குது, அதுக்கு ஒரு நாள் இருக்குது, அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட், எண்ட் டேட் இருக்குன்னு சொல்லக்கூடிய வசனம் தான் இந்த நீதிமொழிகள் 23:18. அது நமக்கு ஒரு பெரிய உறுதியை கொடுக்குது. நம்முடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு நாள் இருக்குது அப்படிங்கிறத அது நமக்கு தெளிவுபடுத்துது. எக்ஸ்பைரி டேட் இருக்குது, நீங்கள் கலங்கவே வேண்டாம் பிரியமானவர்களே. சாத்தான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பொய் என்ன தெரியுங்களா? விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நீ இப்படியே வேதனை அனுபவித்து சாகணும், காலங்காலமாக இது உன்னை விட்டு நீங்காது, இது உன்னுடைய வாழ்க்கை முழுக்க இருக்கும் அப்படிங்கிறத நம்ப வைக்கிறான். நாமும் அதை நம்பி வாழ்க்கையை வெறுத்து போகிறோம். ஐயோ, இந்த உபத்திரவம், இந்த துயரம் நீங்காது போல இருக்குது, இந்த கடன் பிரச்சனை தீராது போல இருக்குதே, வாழ்க்கையில் சமாதானமே வராது போல இருக்குதே, இழந்து போன சந்தோஷம் இனி வாழ்க்கையிலே வராது போல இருக்குது, காலம் முழுக்க நான் அழுதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. சங்கீதம் 34:19 எடுத்து வாசிச்சோம்னாக்கா அந்த வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பாருங்க, ஆண்டவர் நீதிமானுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பாராம். ஒன்றில் கூட அவனை கைவிட மாட்டார், ஒன்றை கூட மிச்சம் வைக்க மாட்டார். எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்துவார். எதுவும் தாண்டி போகாது, அதுக்குன்னு ஒரு டேட் இருக்குது, அந்த டேட்டில் அது முடிஞ்சு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். தாவீது ரொம்ப வாலிப பிராயத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்து அவனை அரசனாகும்படி அபிஷேகம் பண்ணினார். தாவீது தானாக போயிட்டு ஆண்டவர்கிட்ட, நான் ராஜாவாகணும், என்னை
ஆசீர்வதிங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தாவீது விரும்பி கேட்ட ஸ்தானம் கிடையாது. அது ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல். ஆண்டவராகவே தேர்ந்தெடுத்து அவனை அபிஷேகித்து நீ ராஜாவாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஆசையை, ஒரு விருப்பத்தை தாவீதுடைய இருதயத்தில் விதைத்தார். இது ஆண்டவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை. அந்த ஆசையை தாவீதுடைய ஆசையாக அவனுடைய இருதயத்தில் விதைத்தார். ஆனால் உடனடியாக தாவீது அரசனாக மாறி இஸ்ரவேலை அரசாண்டானா, சிம்மாசனத்தில் உட்கார்ந்தானா அப்படின்னா கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் ராஜாவாக இருந்த சவுல் இவன் மேல் பொறாமை கொண்டு இவனை வேட்டையாட தொடங்கினான். தொடர்ந்து அவனை பின்பற்றி போய் எங்கெல்லாம் தாவீது போகிறான் சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அவனை சாகடிக்கிற முயற்சியில் சவுல் ராஜா ஈடுபட்டு இருந்தான் பாருங்க. அப்போது அதுபோல் அவனை தொடர்ச்சியாக அவன் தேடிட்டு இருக்கின்ற வேலையில் தாவீது கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் பல வருடங்களாக ஓடிட்டே இருந்தான். போராட்டம் தான் அவனுடைய வாழ்க்கையாக இருந்துச்சே தவிர அவன் ஆண்டவர் கொடுத்த கனவை உடனடியாக அடைய முடியவில்லை. ஒருவேளை தாவீது நினச்சிருக்கலாம், இப்படியே தான் நான் இருந்து சாகணும் போல இருக்கு. ஆண்டவர் என்னென்னமோ ஆசையை, தரிசனத்தை கொடுத்துருந்தார், தீர்க்கதரிசி மூலம் பேசியிருந்தார். நாம் என்னமோ நினச்ச நம்முடைய வாழ்க்கை என்னவோ ஆகிடும் சொல்லி. ஆனால் பிரச்சனைகள் இப்படி இருக்குது, போராட்டம் இப்படி இருக்குது, நாம் இப்படியே ஓடிட்டே இருக்கிறோமே, இதுதான் நம்முடைய வாழ்க்கைன்னு சொல்லி ஒருவேளை அவன் மனம் உடைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் பாருங்க, அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தாவீதுக்கு ஒரு சில நேரங்களில் சவுலை கொல்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. தாவீது நினச்சிருந்தாக்கா அவனை கொன்று போட்டுட்டு அந்த ராஜாங்கத்தை அவன் எடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது என்னுடைய கைகளை நான் போட மாட்டேன், நான் சாகடிக்க மாட்டேன், நான் என்னுடைய சொந்த முயற்சினால் வலுக்கட்டாயமாக நான் என்னுடைய உபத்திரவத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாட்டேன். ஆண்டவரே என் உபத்திரவத்துக்கு ஒரு நாளை நிச்சயமாக நியமித்திருப்பார், அவர் விடுவிப்பார். நான் என் கையால் சவுலை கொன்று எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நான் எந்த தீமையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் எந்த பாவத்தை கட்டிக்கொள்வதற்கான அவசியம் இல்லைன்னு சொல்லி அவன் அதெல்லாம் தவிர்த்து ஆண்டவருக்காக காத்திருந்தான். அந்த நாளும் வந்தது. தாவீதுடைய கைகளில் இல்லை, மாறாக ஒரு போரில் சவுல் ராஜா மரித்து போனான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் என்னென்ன விருப்பங்களை, ஆசைகளை அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நம்முடைய இருதயத்தில் விதைத்திருந்தால், கனவுகளையும் தீர்க்க தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் கையில் வச்சுக்கிட்டு, மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஆசை கனவோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு நிஜம் வேறு விதமாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக பயணம் செய்துட்டு இருக்கலாம். நாம் நினைக்கலாம், இப்படியே தான் வாழ போகிறோம் போல இருக்குது, ஆண்டவர் சொன்னதெல்லாம் சும்மா தான் போல இருக்குது, அதெல்லாம் நடக்குமோ நடக்காதுன்னு தெரியல, இதை பார்க்கும்போது அது கிட்ட கூட நாம் போக முடியாது போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு முடிவை ஏற்படுத்துவார். தாவீதுக்கு அதை செய்தார். தாவீது தன்னுடைய சொந்த முயற்சினால் எந்த பிரச்சனையும் பண்ணலை, பாவத்தில் ஈடுபடலை. அவன் ஆண்டவருக்காக காத்திருந்தான். ஆண்டவர் ஏற்ற வேளையில் அவனுடைய உபத்திரவத்திற்கு, கண்ணீருக்கு, போராட்டங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தினார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய வாழ்க்கையிலும் முடிவு உண்டு. நீ இன்றைக்கு எங்கே போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கிற? உன் வேலை ஸ்தலமா? உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? கணவன் மனைவி மத்தியில் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இன்னும் சண்டை நீடித்து கொண்டே இருக்கிறதா? விவாகரத்து அளவுக்கு போயிடுச்சா? பிள்ளைகள் உங்களை புரிஞ்சிக்கலையா? தூக்கி எறிஞ்சிட்டாங்களா? என்ன பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில்? ஒருவேளை நீங்கள் வியாதியினால் தவிச்சிட்டு இருக்கீங்களா? சுகம் கிடைக்காம மருந்து மாத்திரைகளை உட்கொண்ட போதும், தொடர் சிகிச்சையில் இருந்த போதும் சுகம் அடையாமல், ஒருவேளை இது அப்படியே இருந்து நான் மரித்து போவேனோ, சாகிற வரையிலும் இது இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க. ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்கள் எதையும் வேலை ஸ்தலத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, உங்களுடைய சொந்த முயற்சினால், பலத்தினால் நீங்கள் சண்டை போட்டு எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர பாருன்னு சொல்லி எந்த விதமான செயலில் நீங்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது அதை தான் செய்தான். தன்னை காத்து கொண்டான்.
தன்னோட சொந்த முயற்சினால் எதையும் முடிவுக்கு கொண்டு வர அவன் முயற்சி செய்யலை. நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருங்க. எவ்வளோ காலம் நம்ம வெயிட் பண்ணிட்டோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல. எல்லா ப்ராடக்ட்டுக்கு, ஒரு சாக்லேட்டுக்கு, ஒரு பிஸ்கட்டுக்கு, ஒரு மருந்து மாத்திரைக்கு கூட ஒன்னொன்றுக்கு ஒவ்வொரு விதம் வேறுபடும். 1 மாதம், 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் ப்ராடக்ட்லாம் கூட இருக்குது இல்லையா? உங்களுக்கு என்ன டேட்டுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு டேட் ஆண்டவர் குறிச்சிருப்பார் இல்லைங்களா? அதுபோல் நாம் வெயிட் பண்ணலாம். நிச்சயமான இந்த வசனத்தினுடைய முற்பகுதி சொல்லுது, எக்ஸ்பைரி டேட் இஸ் தேர், எண்ட் டேட் இஸ் தேர். 2வது அந்த வசனம் சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது. அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னா ஆண்டவர் உன் விருப்பத்தின்படியே செய்வாருன்னு அர்த்தம். நீ நினைக்கிறபடி, நீ எதிர்பார்க்கின்ற காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமேன். அதை தான் சொல்கிறார். முதலாவது, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்ட போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்குது, கவலைப்படாதுன்னு. 2வது சொல்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அதான் அது அர்த்தம். கடைசியாக தாவீதுக்கு அதுதான் நடந்துச்சு. கடைசியாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல அவனை ராஜாவாக அரியணை ஏற்றினார். நாம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கூட இப்படி தான் வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமீன். ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நன்மையான காரியங்கள், அவருடைய சித்தத்தின் பிரகாரம் கொடுக்கப்பட்ட எல்லா வாஞ்ச விருப்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும். பிரியமானவர்களே, சாத்தியமே இல்லாத இடத்துல ஒருவேளை நீங்கள் இப்போ உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிற ஆண்டோடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். எது சாத்தியம் இல்லையோ, எது முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, ஏசப்பா உங்களுக்காக செய்ய போகிறார். அது நடக்க போகுது. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் பிள்ளைகளுக்காக, உன் பேர குழந்தைகளுக்காக, என்னென்ன காரியங்களுக்காக ஜெபம் செய்தீங்க நீங்கள், உங்கள் குடும்ப சமாதானத்திற்காக, எதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய சொந்த வாழ்க்கையாகட்டும், உங்களுடைய ஊழியமாகட்டும், உங்களுடைய குடும்ப உறவுகள், நண்பர்கள் மத்தியில் எல்லாவற்றையும் உங்கள் விருப்பத்தின்படியே செய்து சமாதானத்தை கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆமேன். ஆகவே அவரை விசுவாசிப்போம். ஏசப்பாவை முழுமையாக நம்புவோம். கர்த்தர் நிச்சயமாகவே என் கண்ணீரை துடைப்பார். ஒரு முடிவை ஏற்படுத்துவார். நான் இப்படியே வாழ மாட்டேன், நான் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்வேன், என் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம். நாம் ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. எத்தனையோ பேர் அவன் நம்பிக்கையில் இனி சந்தோஷமே என் வாழ்க்கையில் வராது, நான் சந்தோஷமாக வாழவே முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை தீர்மானம் எடுத்து ஒரு விரக்தியில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு இந்த வார்த்தைகள், இந்த வசனம் அவர்களை தொடரட்டும் சாமி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், முடியவே முடியாது, இது யாராலும் இதில் தலையிட்டாலும், யார் வந்து தலையிட்டாலும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் முடித்து வைத்து நீர் அற்புதங்களை செய்வீராக. அவருடைய இருதயத்தின் வாஞ்சையின்படியே ஆண்டவரப்பா நீர் காரியங்களை நடப்பித்து அவருடைய கனவுகளெல்லாம் நிஜத்திற்கு வரும்படியாய் செய்வீராக. மிகுந்த மனமகிழ்ச்சி, சமாதானம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தாக்கா எங்களுடைய மாதாந்திர கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் நடக்குது. வந்து கலந்து கொள்ளுங்கள். என் பேரில் ஃப்ரெட்ரிக் சில்வஸ்டருங்கிற பேரில் யூடியூப் சேனல் இருக்குது, ஆண்டவருடைய செய்திகள் இருக்குது, போய் கேளுங்க, மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.